ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது திரும்படா. ஏய் மரியாதை இல்லாம பேசுறியே, உனக்கு வெக்கமான சூடு சொல்றேன் இல்ல. உனக்கு அதெல்லாம் இருக்கானே. எனக்கு இருக்குது, நிறையவே இருக்குது. டிக்கெட் எடுக்க சொல்றேன் நீ போயிட்டு. பின்ன உன்ன டிக்கெட் எடுக்க சொல்லாம வேற யாரை டிக்கெட் எடுக்க சொல்லுங்க? நீ தானே தானே ஆபீசர். போலீஸ் ஆபீசர்னா 2 கொம்பெல்லாம் வந்து இல்ல. ஓகேவா? டிக்கெட் எடுனா எடுக்கணும். அப்பா ஒரு அரசாங்க ஊழியரை அது வந்து நாங்க எமர்ஜென்சிக்கு தான் வருவோம். எங்ககிட்ட எங்களுக்கு வண்டிலாம் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கோம், எங்ககிட்ட இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் இப்போ பஸ்ல ஒரு திருடன் போறான், அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஏறி இருக்கேன். அப்ப நீ என்கிட்ட டிக்கெட் கேட்க? அதுக்கு நீ வாரண்ட் காட்டணும். நீ ஒரு பஸ்ல திருடன் இருந்தாலும் நீ வாரண்ட் காட்டணும். அது மாத்திரம் இல்ல, திடீர்னு திருடன் ஓடுறான், திருடிட்டு ஓடுறான். அதுக்கு நீ என்ன பண்ணணும், கைதியை பிடிக்கிற சொல்லிட்டு கைதியை வந்து பிடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் உக்காஞ்சிட்டு என்னை வந்து எஸ்பி ஆஃபீஸ் அந்த இறக்கி விட்டுரு, அந்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு கேட்குறியே, உனக்குலாம் வெக்கம் மேல? காசு ஒரு 5 ரூபாய் இல்லை உங்ககிட்ட? 5 ரூபா நான் ஸ்டாப்ல இறங்க போறேன், எனக்கு என்கிட்ட போய் 5 ரூபாய் எடுக்கணும். எங்க ரூல்ஸ்னா உனக்கும் ஆளுக்கும் எடுக்கணும் நீ. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை நாங்க ஃப்ரீயா இறக்கி விட்டு ஏத்துறதுக்கு வந்து எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு, எங்களுக்கு சட்டம் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, நீங்க வாரண்ட் வச்சிருக்கணும். ஒரு கைதி நீங்க பஸ்ல கூட்டிட்டு போறீங்கன்னா வாரண்ட் வச்சிருக்கணும், ஆர்டர் வச்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இலவசமா நாங்க வந்து கூட்டிட்டு போக முடியும். அது இல்லாம நான் ஹாயா வந்து உக்காந்துட்டு ஏன்னா அந்த முக்கில் இறக்கி விட்டுருங்க, ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் இல்ல, டிக்கெட் எடுத்துதான். ஒரு உதவி தானேடா. என்ன உதவி? அப்ப நீ அதுக்குதான் சொல்றேன்ல, உங்களுக்கு புத்தி எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு. வரேன் உங்களுக்கு நாங்க இப்படி செஞ்சுட்டேன்ட்டு அது வீடியோ வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க ஆளுங்களுக்கு வந்து நீ சீட்டு பெல்ட் போடல, நோ பார்க்கிங்ல நிப்பட்ட, ஒன் வேல வந்துட்ட, டீசல் இல்ல, பெட்ரோல் இல்ல, லைட் இல்ல, கண்ணாடி இல்லன்னு சொல்லிட்டு எவ்வளவு கீழ்த்தனமா இருந்து ஃபைன் எல்லாம் போடுறீங்க. என்ன நீங்க வந்து இந்த மாதிரி என்னைய அவமதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கள் செஞ்சது. அதுதான் சொல்றேன், செய்ய சொல்லல, அவங்க அதுதான் சொல்றேன். உங்க டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. அது இல்லாம ஏண்டா ஒரு ஃபைன் போறதுலேயே ஒரு வந்து நியாயம் வேணாம். பஸ்ஸுக்கு எதிராக சீட்டு பெல்ட், நாங்களாம் காரா ஓட்டிட்டு இருக்கோம், பஸ்ஸுக்கு எது சீட்டு பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு 500 ரூபா போடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்துது பாத்தியா? அதுதான் சொல்றேன், அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனா இப்போதான் உங்களுக்கு வந்து தேடி போய் வலிச்சு போய் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்க மேல கையை வச்சா நாங்க இது மாதிரி இது பண்ணுவோம், ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு. தம்பி நீ வந்து சாதாரண உங்களுக்கு போக்குவரத்து பணியாளர்கள் இருக்க மாதிரி எங்களுக்கு போலீஸ் பணியாளர்கள் பின்னாடி இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு வாட்டி இன்னொரு போலீஸ்காரன் டிக்கெட் எடுக்க சொன்னா உனக்கு இது ஞாபகம் வரணும், புரியுதா? போய் தொலை. இதனால பெரிய ப்ராப்ளம் ஆகி நம்மளுடைய மேல் தலைங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும், உக்காந்து மீட்டிங் போயிட்டு உங்ககிட்ட ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணுமா, வேற எடுத்து போடணுமா? வேலை இருக்கு எனக்கு, பஸ்ல அடுத்த ஸ்டாப் இறங்க போனதுக்கு நின்று மீட்டிங் ஒண்ணு போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பேசுன என் தலையெழுத்து உனக்கு இதெல்லாம். ஏப்பா கேமரா ஆன் பண்ணுங்கப்பா, பேசி விட்டு வேற கேமரா ஆன் பண்ணுப்பா. என்ன நெக்லா பேசுற? சரி ஆன் பண்ணியாச்சா? சரி விடு. அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்க வந்து பஸ்ல பயணம் செஞ்சீங்க, டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி பேசிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட் எடுத்தீங்க, அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது நம்ம 2 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே? ஆமா, அதனால வந்து நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருவோம். நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை. நான் உங்களை எதனா தப்பா பேசியிருந்தா சாரி தம்பி. ஆமாண்ணே, நானும் வந்து இந்த மாதிரி தெரியாம பேசிட்டேன். இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் பண்ணதுக்கெல்லாம் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பா. சரி தம்பி, நீங்க சொல்ற கரெக்ட் தான். நம்ம 2 பேரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படியோ தூணா இருக்கணும். நம்ம 2 டிபார்ட்மெண்ட்டும் நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை. நான் மாவரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. சரி ஓகே. சேர்ஸ் தம்பி. சேஸ் இல்ல, டீ. டீ அது, சாரி சார். டீல சக்கரை ரொம்ப கம்மியா இருக்குல்ல? சுகரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன பண்றது? சரிப்பா, நல்லா இருக்கு, டீ நல்லா இருக்குண்ணா. நல்ல டீ. மறந்துட்டேன். சரிப்பா, ஓகே. நல்லா இருந்துச்சு உங்களோட சந்திப்பு. நல்ல சந்திப்பு. ரொம்ப கண்டிப்பா. சரிப்பா, ஓகேப்பா. கேமரா ஆஃப் பண்ணியாச்சா? கேமரா ஆஃப் பண்ணியாச்சாப்பா? கேமரா காண்டி தான் இவ்வளவு நடிப்போம். நானண்டா இல்ல கட்டி உன் கூட ஏன்டா நான் வந்து கட்டி பிடிச்சேன், கைய வர தொடிக்கணும்டா. செக் போய் முதல்ல பெனாயில பாலை ஊத்துனாலும் பாயா ஊத்துனாலும் பகதான். போடா டேய், போடா. வெஞ்சன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. போடா, பாத்துக்கலாம், போடா. நீ போடா. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான்.